செய்திகள். பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகும். எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். உப்பளம் உடையார் தோட்டத்தில் மழைநீர் வெள்ளமாக ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு ஜேபிசி உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துரித முயற்சியால் தூர்வாரி சரி செய்தார். டாக்டர் ஆதி ஜோதிபாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் நாடி மருத்துவம் இந்திய அரசின் 2023-24க்கான 4 விதமான காப்புரிமை சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகும். எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் இளங்கோவன் உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள், தேர்தல் பரப்புரையில் அதிக மரம் கலந்து கொண்டுள்ளார். அவரது இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிழப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு அவர் மதிப்பு அளிக்கக்கூடியவர். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றார். மேலும் வெள்ளம் புயலை எதிர்கொள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முழுவதுமாக தவறியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாகும். பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர். பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மார்ட்டினை பாஜக உறுப்பினர் என கூறி வருகின்றனர் என்று கூறிய நாராயணசாமி, ஒட்டுமொத்தமாக 33 பேரில் 15 பேர்தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் 10, பாஜக 2, நியமன எம்எல்ஏ சுயேட்சை என 3 பேர்தான் ஆதரவு. ஆகவே மெஜாரிட்டி இல்லாததால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மெஜாரிட்டியை நியமிக்க கோரி எப்போது தேவையோ அப்போது மனு கொடுப்போம். அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை பாஜக செய்வார்கள். அதுதான் அவர்கள் வேலை என்றும், இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அவர்களாகவே கவிழ்ந்து விடுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உப்பளம் உடையார் தோட்டத்தில் மழைநீர் வெள்ளமாக ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு ஜேபிசி உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துரித முயற்சியால் தூர்வாரி சரி செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தில் பாரதி மில் பின்புறம் கடந்து செல்லும் வாய்க்கால் பழுதாகிய காரணத்தினால் கட்டைகள் உடைந்து இருந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் இருக்கும் இடத்தில் மழை நாட்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்து சேதம் ஏற்பட்டது. அங்கு வாய்க்கால் மற்றும் சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்து கோரிக்கை வைத்தார். தற்சமயம் ஜேசிபி வரவைத்து வாய்க்கால் தூர்வாரி மக்கள் வசிக்கும் இடத்தில் தண்ணீர் செல்லாமல் இருக்க ஜேசிபி உதவியுடன் பணியினை மேற்கொண்டு முடித்தார். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நலன் கருதி உடையார் தோட்டம் கடைசி வரை மண் கொட்டி தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனை நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் உடன் ஆய்வு செய்து நிச்சயம் ஒரே நாளில் செய்து தருவதாக உறுதியளித்தார். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். தற்பொழுது வாய்க்கால் நீர் வீதிகளுக்கு வராமல் செல்கின்றது. உடன் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர், நகராட்சி ஆய்வாளர் ரவி, திமுக ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புத்தக சங்கத்தின் சார்பில் 28வது தேசிய புத்தக கண்காட்சி மற்றும் நூல் வெளியீடு விழா வேல்சொக்கநாதன் மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை முதலியார்பேட்டை விசிசி நாகராஜன் அவர்கள் நூலை தன் திருக்கரங்களினால் வெளியிட்டு புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார். டாக்டர் ஆதி ஜோதிபாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் நாடி மருத்துவம் இந்திய அரசின் 2023-24க்கான 4 விதமான காப்புரிமை சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். பேராசிரியர் டாக்டர் ஆதிஜோதி பாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி மருத்துவம் கண்டுபிடிப்பை உலக அளவில் பிசிடி என்ற 158 நாடுகளின் கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில்
முதல் முறையாக செயல்முறை காப்புரிமையானது அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி பரிசோதனை மருத்துவம் என்ற தலைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான காப்புரிமை இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டலானி தியாகத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 2023-24க்கான 4 வெவ்வேறு விதமான காப்புரிமை சான்றிதழ்கள் அறிமுகப்படுத்தும் விழா காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த அக்குபஞ்சர் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலம் பரம்பரை நோய்கள் முதல் தீர்க்க முடியாத காரணங்கள் தெரியாத குணப்படுத்த முடியாத பலதரப்பட்ட நோய்களும் இதில் தீர்வு காண முடியும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தேசிய, ஆசிய, சர்வதேச அளவில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதுகள் 2 முறையும், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதுகள் 2 முறையும், வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் விருதுகள் 2 முறையும் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அக்குபஞ்சர் டாக்டர்கள், சென்னை ஏஜி காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்வதேச தேக்வாண்டோ சம்மேளனமும் ஒலிம்பிக் சம்மேளனத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய தேக்வாண்டோ சார்பாக தேசிய தேக்வாண்டோ நடுவர்கள் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இப்பயிற்சி பட்டறை இந்திய தேக்வாண்டோவின் அனுமதியுடன் புதுவை மாநிலத்திற்கான அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக டிசம்பர் 4 முதல் 8 வரை வில்லியனூர் வேல்செந்தில் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. நடுவர் பயிற்சி பட்டறையில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க செயலாளரும் சர்வதேச தேக்வாண்டோ நடுவருமான மாஸ்டர் தினேஷ்குமார் பயிற்சி அளித்தார். 5 நாட்கள் நடைபெற்ற நடுவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேக்வாண்டோ சம்மேளன துணைத் தலைவர் திரு சாக்ரிஸ், வேல்செந்தில் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க துணைத் தலைவர் திரு சங்கர், இந்திய தேக்வாண்டோ தென் மாநில நிர்வாகி கிரண் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள். உடன் சங்க நிர்வாகிகள் புருஷோத், முத்துராஜ், சனோ தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர். வருகின்ற தேசிய தேக்வாண்டோ போட்டியில் நடுவர்களாக கலந்து கொள்ளும் வாய்ப்பை தேர்ச்சி பெற்ற நடுவர்கள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்புவனை ஜென்கர் பசிபிக் ஆட்டோ இன்ஜினியரிங் தொழிலாளர் ஜெயக்குமார் ஜீவிதா இணையாரின் மகள் இனியா அவர்களின் முதல் பிறந்தநாள் விழா சேதராப்பட்டு திருப்புவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்பு. திருப்புவனை ஜென்கர் பசிபிக் ஆட்டோ இன்ஜினியரிங் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர் சமூக சிந்தனையாளர் செயற்பட்டாளர் ஜெயக்குமார் அவர்களின் மகள் இனியாவின் முதல் பிறந்தநாள் விழா நிகழ்வு அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வு கரூர் மாவட்டம் கிருஷ்ணயாபுரம் குற்றவியல் நீதிமன்றம் நீதிபதி சந்தோஷம் குமரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பூர் வழக்கறிஞர் குமரன் ரித்திக், திருப்புவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தோழர் மகேந்திரன், மோத்திலால், ரமேச சிவக்குமார், முத்துக்குமார், கிருஷ்ணமூர்த்தி, ஈட்டன் மோகன்தாஸ், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன், காமராஜ், மணிபாரதி, கோகுல் முகுந்தன், வில்லியனூர் வீராசாமி, ஜென்கர் பாசிபிக் ஆட்டோ இன்ஜினியரிங் நிர்வாக பிரதிநிதிகள் அருண்ராஜ், துரைராஜ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்று தமிழப்பிள்ளை இனியாவிற்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகவும், எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். உப்பளம் உடையார் தோட்டத்தில் மழைநீர் வெள்ளமாக ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு ஜேபிசி உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துரித முயற்சியால் தூர்வாரி சரி செய்தார். டாக்டர் ஆதி ஜோதிபாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் நாடி மருத்துவம்
இந்திய அரசின் 2023-24க்கான 4 விதமான காப்புரிமை சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார்.